ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாவக்காவா அப்படின்னு சொல்லி முகம் சுளிக்கிறவங்க கூட பாவக்காவை திரும்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு செம்மையான கசப்பே தெரியாத பாவக்காய் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்களா. இதுக்கு வாணலில் ஒரு 150 மில்லி எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்தில் வதக்கிக்கலாங்க. இதோட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பாவக்காவை நான் கழுவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா ஒரு 2 வதக்கிட்டு பாவக்காய் இந்த ஸ்டேஜில் வதங்கும்போது இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதில் நம்ம பாவக்காவை எந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வதக்குறோமோ அந்த அளவுக்கு பாவக்காய் கசப்பே தெரியாமல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கேப்பில் நம்ம ஒரு 1/2 கிலோ தக்காளியும் ஒரு 6 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வச்சுக்கலாம். இந்த பாவக்காய் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கலாங்க. பாவக்காயும் மிளகாத்தூளும் நல்லா ஒரு சிப்ஸு பதத்துக்கு வதங்கின இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். மெயினாக இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காம தக்காளியில் விடுற தண்ணியிலேயே நல்லா வதக்கிட்டு இதோட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க. நல்லா சிம்லேயே வச்சு எந்த அளவுக்கு நம்மளால் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்க முடியுமோ வதக்கலாங்க. அந்த அளவுக்கு நமக்கு பாவக்காயில் கசப்பே இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் ஒயிட் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி தரலாம். குழந்தைங்களால கண்டே பிடிக்க முடியாது இது பாவக்காவான. அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இல்லை ஃபைனலாக 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காவை துருவி கொட்டி நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஃபைனலாக ஆஃப் பண்ணிவிட்டு சூடான சாதத்தோடு வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், செம்மையாக இருக்கும்.